ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீசன் பார்மாசியூட்டிக்கல் மேனுஃபேக்சரர் என்கிற மருந்து நிறுவனத்தின் கலப்படம் செய்யப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை சாப்பிட்ட 25 குழந்தைகள் சிறுநீரகம் செயலிழந்து பரிதாபமாக உயிரிழந்ததோடு இன்னும் சில குழந்தைகள் சிகிச்சையில் உயிருக்கு போராடிய சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்தியாவிற்கே அவமானத்தை ஏற்படுத்திய விவகாரம் ஓய்வதற்குள்ளேயே புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரை தொழிற்சாலை இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த போலி மருந்து தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளை யார் யாரெல்லாம் உட்கொண்டார்கள், அவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்ற அதிர்ச்சி கேள்விகளும் எழும்பியுள்ளன. டெல்லியைச் சேர்ந்த பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமான சன் பார்மசி நிர்வாகம் தங்கள் நிறுவன மருந்துகள் பெயரில் புதுச்சேரியில் போலியாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாரிடம் புகார் அளித்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் தங்கி காரைக்குடியைச் சேர்ந்த ஏ.கே. ராணா, மெய்யப்பன் ஆகியோரின் பெயரில் போலி லைசன்ஸ் பெற்று புதுச்சேரியில் பல இடங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலியாக லைசன்ஸ் தயாரித்து கொடுத்த ராணா, மெய்யப்பன் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி ஸ்ருதி, இன்ஸ்பெக்டர் பாபுஜி, புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர்கள் இந்துமதி, ஜெனிபர், ஆண்டோ உள்ளிட்ட குழுவினர் ராஜாவிற்கு சொந்தமான ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலையில் அதிரடி சோதனை நடத்தினர். மேலும் குருமாம்பேட்டில் ஒரு குடோனிலும் மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் உள்ள 2 குடோன்களிலும் சோதனை நடத்தினர். 24 மணி நேரம் நடந்த சோதனையில் கைதானவர்கள் சொன்ன தகவலின் பேரில் திருப்புவனை பாளையத்தில் செயல்பட்டு வந்த லார்வன் மருந்து தொழிற்சாலையில் சோதனை நடத்தப்பட்டு 36 அறைகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட நோய்களுக்கான மாத்திரைகள், மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து நவம்பர் 29ஆம் தேதி 2வது நாளாக புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாடு அதிகாரிகள் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் சோதனை நடத்தினர். அங்கு 2 நாட்களாக நடந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட போலி மாத்திரைகள், மருந்து உபகரணங்கள், மூலப்பொருட்களின் மொத்த மதிப்பு பல கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கும் என்றும் கூறப்பட்டது. போலி மருந்து தயாரிப்பு கூடங்களை மாநில சுகாதாரத்துறை செயலர் சௌதாரி முகமது யாசின் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இந்நிலையில் மத்திய மருந்துகள் தர ஆய்வாளர் தேவகிரி தலைமையிலான குழுவினர் பறிமுதல் செய்த மருந்துகளின் மாதிரிகளை ஆய்வுக்கு கொண்டு சென்றனர். போலி மருந்து தயாரித்த 3 குடோன்களையும் நீதிமன்ற உத்தரவை பெற்று மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி தலைமையிலான குழுவினர் சீல் வைத்தனர். இந்த மோசடி தொடர்பாக மேலும் 7 குடோன்களில் சோதனை நடத்த வேண்டி உள்ளது எனவும் கூறப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் போலி மருந்து தொடர்பாக ஒருவர் சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடந்த விசாரணையில் புதுச்சேரியிலிருந்து போலி மருந்து தயாரித்து வந்தது தெரியவந்தது. ஆய்வு செய்த மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி கூறுகையில், ஆய்வுக்கு மாத்திரைகள் எடுத்துள்ளோம், அதன் பிறகே இது காலாவதியா போலியா என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும் என்றார். இந்த ஆய்வில் எஸ்பிக்கள் ரகுநாயகம், ஸ்ருதி, சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் கூறுகையில், பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போலி மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரிய வரும். இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள உரிமையாளர் ராஜா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் விவரங்கள் அனைத்தும் புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலருக்கு தெரிவிக்கப்பட உள்ளது என்றனர். மேலும் போலி மருந்துகள் புதுச்சேரியிலிருந்து நாடு முழுவதும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விற்பனை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் என் ரங்கசாமி எந்த முடிவும் எடுக்காததை கண்டித்து மக்களின் உயிரில் விளையாடும் முதல்வர் ரங்கசாமி அரசு என்ற பதாகைகளை ஏந்தி சிபிஐ விசாரணை கோரியும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மேலும் போலி மருந்து விவகாரத்தை மூடி மறைக்கும் முதல்வரே பதில் எங்கே என்ற பேனர்களுடன் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மாநிலம் முழுவதும் 14க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் பகுதியில் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 14 மன்றங்களின் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் ஆளும் என்ஆர் காங்கிரஸை கண்டித்தும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலி மாத்திரை தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த வாரம் சட்டமன்றம் அருகே ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவருக்கு கடிதம் வழங்கப்பட்டது. எனினும் இதுவரை முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இதை கண்டிக்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டன. சுதேசி மில் அருகே ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். போலி மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையை ரத்து செய், ரத்து செய். விளையாடாதே, 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 விளையாடாதே. பொதுமக்களின் உயிர்களில் விளையாடாதே, விளையாடாதே. என்ஆர் அரசு, என்ஆர் அரசு, என்ஆர் அரசு, என்ஆர் அரசு. பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. மேலும் கைகளில் போலி மருந்துகள் குறித்த பதாகைகளை ஏந்தி நின்றனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டங்கள் தொடரும் என ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தெரிவித்தனர். போலி மருந்து அப்படின்றத கேட்கும் போதே பதற மாதிரி இருக்குது. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்கன்னு எல்லாருமே ஒரு சளி, ஜுரம், தலைவலினா டக்குன்னு போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது வழக்கமாக இருக்குது. எல்லாருமே போயிட்டு டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. ஒரு மெடிக்கல் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல், ஒரு ஜுரமா சளியாக போயிட்டு உடனே மருந்து மாத்திரை வாங்கி போடுறோம். சின்ன குழந்தைங்க, பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். இது நல்லதா இல்லை போலியா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த போலின்னு சொல்லும் போது இது மருந்து நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கிற நம்ம இன்னும் உடம்பு ஏதாச்சும் நோய் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அதை சாப்பிட்டா எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு யார் பார்க்க போகிறது? யாரும் கிடையாது. இது என்ஆர் அரசு இது என்ன பிரச்சனை, எதனால் இது நடக்குது, யார் இதுக்கு ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்தது, இந்த லைசன்ஸ்லாம் யார் கொடுத்தது, இது எப்படி இது நடக்குது, யாரால் இதெல்லாம் நடக்குது, இந்த ஊழல் எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. இதை நினைச்சாலே இதை வன்மையா நாங்க எல்லாரும் கண்டிக்கிறோம். இந்த போலி மருந்துகள் எங்கெல்லாம் விற்பனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விசாரணை தேவை என்ற கோரிக்கைகளும் எழும்பியுள்ளன. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் புதுச்சேரி மாநிலத்தில் பூகம்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.